Hello everyone, welcome to CAD Nest. இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து மெக்கானிக்கல் ட்ராயிங்ன்றது பேசிக் கான்செப்ட் பார்த்தோம்னா அதாவது ஆஸ் அ டிசைன் இன்ஜினியர் நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரி போகும்போது வந்துட்டு உங்களுக்கு சர்டன் ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ண மாதிரி இருக்கும். அந்த டூல் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுவீங்க. டூல் டெஸ்ட்னாக்கா இப்போ நம்ம டயக்ராம் கொடுத்துட்டு அது நீங்கள் எந்த சாஃப்ட்வேர்லாம் இருக்கலாம், பர்டிகுலர் அந்த சாஃப்ட்வேரில் வந்துட்டு எப்படி நீங்கள் வந்து அந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த டயக்ராம் ட்ரா பண்ணுறீங்களா, எப்படி டைமென்ஷனல் அசியூம் பண்ணுறீங்க, எப்படி கேல்குலேஷன்ஸ் பண்ணுறீங்க, எப்படி ஸ்டார்ட் பண்ணி எண்ட் பண்ணுறீங்க, எவ்வளோ நிமிஷத்தில் முடிக்கிறீங்க அன்றதெல்லாம் வந்து டூல் டெஸ்ட்டில் வந்து இண்டிகேட் பண்ணுவாங்க. அதை வந்து நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த டூ டெஸ்ட்டில் வந்து பண்ணும்போது வந்துட்டு எப்படியெல்லாம் பண்ணணும், டயக்ராம்ஸ் என்னென்ன அசைன் பண்ணிக்கணும், எந்த டயக்ராம் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணி எண்ட் பண்ணணுன்ற ப்ரொசீஜரெல்லாம் பார்த்துன்னு இருக்கும். அந்த மெக்கானிக்கல் ட்ராயிங்ன்றதை வந்துட்டோன்னே நம்ம வந்து இப்போ ஒரு பார்ட்ஸ் எதாவது நம்ம டிசைன் பண்ணுறோம், மேனுஃபேக்சர் சென்ட் பண்ணுறதுனாக்கா நார்மலாக வந்துட்டு நம்ம வந்து ஜியோமெட்ரிக் டைமென்ஷன்ஸ் கொடுத்துருந்தோம். பட் நம்ம வந்து இப்போ நம்ம மேனுஃபேக்சர் சென்ட் பண்ணுறதுனாக்கா எனக்கு வந்து GD&T சொல்லிட்டு அப்ளை ஆகும். ஜியோமெட்ரிக்கல் டாலரன்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் அது வந்து இண்டிகேட் ஆகுது. அதில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து சிம்பாலிக் ரெப்ரசன்டேட்டர் ஆகுது. இப்போ பேரலலிசம்ஸ்னா எனக்கு ஒரு சிம்பிள் இருக்கும், பர்பெண்டிகுலருக்கு ஒரு சிம்பிள் இருக்கும். அதே FCFன்னு சொல்லுவோம், ஃபியூச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம்ன்றது. அந்த ஒரு ஃப்ரேமுக்கும் வந்துட்டு அந்த ஒரு பார்ட்டுக்கும் வந்துட்டு எனக்கு அது இவ்வளோ இது டாலரன்ஸ் இருக்கணும், இவ்வளோ வந்து இது இருக்கணுன்றது இண்டிகேட் பண்ண போகிறோம். அந்த டைமென்ஷன்ஸ் வச்சு தான் மேனுஃபேக்சர் ஸ்டார்ட் பண்ணுவார். அதை வச்சு எப்படி எங்கே பார்ட்ஸ் வந்து ஜாயின் ஆகணும் எப்படின்றதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. ஓகே, அதுதான் நம்ம இப்போ வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். அந்த வகையில் நம்மளுக்கு வந்து நேற்று வந்து கப்ளிங்ன்ற பார்ட் வந்து நம்ம பார்த்து வந்தோம். கப்ளிங் பார்ட் இது வந்துட்டு உடனே நம்மளுக்கு வந்து நேற்று வந்து இந்த கப்ளிங் பார்ட் எப்படி வந்து இப்போ டயக்ராம் சாஃப்ட்வேர் வந்து எப்படி டிசைன் பண்ணுறது, எப்படி டைமென்ஷனல் அசியூம் பண்ணுறது, எந்த மாதிரி ரீட் பண்ணுறது, எதே செக்ஷன் வியூ கொடுத்துருக்காங்க, எதே கட் போர்ஷன் இருக்காங்க, எதை ஹைலைட் பண்ணியிருக்காங்கன்றதுல ஃபுல் டீட்டெயிலாக பார்த்து வந்து நினைக்கிறோம். ஓகேவா? அந்த வகையில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து இந்த போர்ஷன்ஸ் இருக்குது திரும்ப இந்த போர்ஷன்ஸ் இருக்கிறது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம வந்து நேற்று வந்து டிஸ்கஸ் பண்ண போகுது. இப்போ வந்துட்டு நம்ம அடுத்தது ரிங் அந்த இந்த டாப் போர்ஷன்ஸ் இருக்குது திரும்ப இதுதான் நம்ம வந்து இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நேற்று வந்து நம்ம வந்து பாட்டு வந்து இங்கே டிஸ்கஸ் பண்ணி வந்தோம். இந்த பாட்டில் வந்துட்டு இப்போ இந்த போர்ஷன்ஸ் வந்து இப்போ நம்ம இந்த போர்ஷன்ஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணியாச்சு. இந்த போர்ஷன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. இது வந்து வியூ வந்து அது எடுத்து சைடு வியூ வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த சைடு வியூவில் வந்துட்டு இப்போ இங்கே பார்த்தாக்கா உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த பாட்டிங் இருக்குது, இந்த பாட்டில் வந்துட்டு இப்போ எனக்கு கொடுத்துருக்காங்க. அதுதான் இந்த போர்ஷன்ஸ் வந்து நம்ம இப்போ வந்து சைடு வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த போர்ஷன்ஸ் வந்து நான் பாட்டில் வந்து எப்படி பண்ணுறது, என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, டைமென்ஷன்ஸ் எது இண்டிகேட் ஆயிருக்குன்றதை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வாங்க. ஃபஸ்ட்டு இப்போ இதில் வந்துட்டோடனே நம்மளுக்கு பாட்டில் வந்துட்டோடனே எந்த பொசிஷன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுன்றதை ஃபஸ்ட்டு இண்டிகேட் பண்ணிக்கோங்க. ஏன்னாக்கா வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டு திருப்பி அந்த டைமென்ஷன்ஸ் எனக்கு அது இல்லை, திருப்பி டிலீட் பண்ணிட்டு திருப்பி வேறு பக்கம் ஸ்டார்ட் பண்ணுறதெல்லாம் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு எந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணி எது டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, எது நான் அசைவ் பண்ணிக்கணும், அதுக்கு நான் எந்த டூல் யூஸ் பண்ணணுன்றது கூட தெரிஞ்சுக்கணும்னாக்கா நம்ம கொஞ்சம் பெட்டராக இருக்கும் யூஸ் பண்ணுறோம். ஸோ தட் அந்த டைமென்ஷன் வந்தோடனே நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ளாஷாக நான் இந்த டூல் ஸ்ட்ரெச்சிங் யூஸ் பண்ணால் அப்போ எனக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னாக்கா நம்ம இப்போ வந்து காப்பி பேஸ்ட் பண்ணலாம், நிறைய டூல் வருது. இப்போ நம்ம சாஃப்ட்வேர் எடுத்துக்கணும்னாக்கா நிறைய வே நம்ம இருக்குது. அதில் எந்த டூல் நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணுறீங்கன்றது பேர் தான் நமக்கு வந்து டூல் டெஸ்ட்ன்றது இண்டிகேட் ஆகுது. ஓகேங்களா? எஸ். அண்ட் தென் இப்போ இதை வந்துட்டோடனே நம்மளுக்கு இந்த போர்ஷன்ஸ் வந்து நம்ம நேற்று வந்து எப்படி இப்போ பாட்டுக்கு திரும்ப இந்த பாட்டில் வந்துட்டு நம்ம எப்படி டிசைன் பண்ணுறதுன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த போர்ஷன்ஸை இன்னைக்கு தெரியாது. அண்ட் தென் இது வந்துட்டு இப்போ நம்ம வந்து டாப் போர்ஷன்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம்னு சொல்லி இந்த டாப் போர்ஷன்ஸை வந்து நீங்கள் கொடுத்துருக்குறாங்க இண்டிகேட் ஆயிருக்கு. அண்ட் தென் இதில் வந்துட்டோடனே ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா இங்கே இருக்கு இல்லையா, இந்த போர்ஷன்ஸில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த பக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோமா ஆர்எல்ஸ் இந்த போர்ஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களான்றது தான் இப்போ வந்து மெயின் இண்டிகேட் ஆயிருக்கு. அண்ட் தென் இதில் ஸ்டார்ட் பண்ணுறதுனால இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் என்ன சென்டென்ஸை, drill and the rename for number 4 taper pin at assemble அன்றது இண்டிகேட்டர் இருக்குது. அதாவது இதில் என்ன கொடுத்துருக்குறாங்கனாக்கா drill and rip for number 4 taper pin indicates. அதாவது இங்கே இருக்குது தெரியுமா, இங்கே நம்மளுக்கு வந்து பார்ட் நம்பர் 4 இருக்குது தெரியுமா, இந்த பார்ட் நம்பர் 4 இந்த பார்ட் நம்பர் 4 வந்துட்டு இந்த பின் வந்து இதில் வந்து இண்டிகேட் ஆகுதுன்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் இப்போ நம்மளுக்கு வந்து பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு இப்போ இந்த டைமென்ஷன்ஸில் வந்து இதில் ட்ராப் பண்ணிட்டு பார்க்குறது வந்துட்டு நம்மளுக்கு வந்து டயா 16 கொடுத்துருக்காங்க. ஓகே. அதே இன்னொரு ரேடியஸ் 16 கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் டயா 15 கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் 2xன்றது இண்டிகேட் ஆயிருக்கு. அந்த 2xன்றது வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த இந்த போர்ஷன் வந்து எனக்கு இந்த போர்ஷன்ஸ் ஃபோர் சர்க்கிள் வந்து இண்டிகேட் ஆயிருக்கு. அண்ட் தென் ஓவராலாக எனக்கு 60 mm இருக்குது. ஆனால் இந்த பாயிண்ட்லேருந்து எனக்கு இந்த பாயிண்ட் இருக்கும் 9.5 இண்டிகேட் ஆகிருக்கும். ஓகே. அந்த சம்ஸ் இண்டிகேட் ஆகிருக்கும். ஓகே. ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் எடுத்தோட என்ன பண்ணுங்கனாக்கா இப்போ இந்த போர்ஷன்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து ஆக்சிஸில் வந்துட்டு இங்கே திரும்ப இந்த மிட் பாயிண்ட் போர்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கும். இந்த மிட் பாயிண்ட் போர்ஷன் கண்டுபிடிச்ச உடனே நம்மளுக்கு வந்து இங்கே சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. சர்க்கிள் ஒன்று வந்து 16 mm இருக்குது. அந்த டயா ஒன்று வந்து 15 mm இருக்குது. அந்த டயா 15 வந்து எனக்கு ரெண்டு இடத்துல இருக்குது. அந்த ரெண்டு இடத்துல எதுன்றது சொல்லுங்கள். டயா 10 15ன்றது எனக்கு வந்து ரெண்டு இடத்துல இண்டிகேட் ஆயிருக்கு. 1 பாயிண்ட் வந்துட்டு எனக்கு வந்து
இங்கே இண்டிகேட் ஆயிருக்கு. அது இன்னொரு பாயிண்ட் வந்து நீங்கள் கொடுத்துட்டு அந்த இந்த பாயிண்ட் வந்து எனக்கு வந்து இண்டிகேட் ஆயிருக்கு. ஓகேங்களா, 3 mm 4 பாயிண்ட் 16 ரேடியஸ் 16 ஒன்று, and then டயா 15 ஒன்று ரெண்டு இடத்துல இருக்குது. 3 mm கேப் விட்டு அந்த டைமென்ஷன்ஸ் இருக்குது. and then இந்த பாயிண்ட் வந்து கார்னருக்கு எனக்கு 9.5 mm வந்து டிஸ்டன்ஸ் விட்டு எனக்கு ஒரு சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ண மாதிரி இருக்குது. அந்த சர்க்கிள் இது வந்துட்டு எனக்கு ரேடியஸ் வந்துட்டு எந்த அந்த போர்ஷன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். and then அது பார்ட்டது வந்து நம்ம நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, அது நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்களா நீங்கள் பார்க்கணும். அண்ட் தென் நெக்ஸ்ட் இப்போ இந்த போர்ஷன்ஸ் வந்துட்டு இப்போ நம்மள வந்து இப்போ தேர்ட் பார்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்டட். அந்த பின்னு வந்துட்டு இந்த கனெக்ட் ஆகிறது தெரியுமா, அந்த கனெக்ட் ஆகிற இடத்துல வந்துட்டு நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறது. இது வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு இப்போ இது வந்து என்ன டைப்ஸ் ஆஃப் நெட் அண்ட் போல்ட்டு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் கவுண்டர் போர்டா, கவுண்டர் சிங்கா, இல்லை அந்த மாதிரி நம்ம வந்து நெட் இருக்குது, அது என்ன மாதிரி நெட்டுன்றது கூட இது கூட நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். அண்ட் தென் இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு எனக்கு இந்த டைமென்ஷன்ஸ் ரீட் பண்ணுறதுனாக்கா இதில் வந்துட்டு நான் ஒரு பக்கம் இப்போ என்னோட ஆக்சிஸ் இங்கே இருக்குது தெரியுமா, இந்த ஆக்சிஸில் வந்துட்டு இந்த பாதி போர்ஷன் மட்டும் நான் ஒன்று ட்ரா பண்ணிக்கணும், மிச்சத்தை வந்து ரிவால்வ் கொடுத்துக்கலாம். அவரை சர்க்கிள் கூட ட்ரா பண்ணின்னு கூட நான் இப்படி இண்டிகேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அந்த டூல்ஸை நம்ம வந்து எடுக்கணும். அதே இப்போ வந்து சர்க்கிள் பண்ணுறதா இருந்தாக்கா ஃபஸ்ட்டு எனக்கு டயா 14 எனக்கு கொடுத்துருக்காங்க. 14 டயா ட்ரா பண்ணிவிட்டு அதே எனக்கு ஓவராலாக 27 mm இண்டிகேட்டாக இருக்குது. அண்ட் தென் இந்த போர்ஷன் வந்து கவர் பண்ணி பண்ணுங்க. இப்போ எனக்கு இந்த போர்ஷன் வந்து எனக்கு இப்போ வந்து 2.5 இண்டிகேட் ஆயிருக்கு. ஓகே, 2.5 mm வந்து எனக்கு இண்டிகேட் ஆயிருக்கு இந்த போர்ஷன்ஸ், இந்த போர்ஷனுக்கு. அண்ட் தென் இந்த போர்ஷன் வந்து எனக்கு இந்த போர்ஷனுக்கு வந்து 6 mm இண்டிகேட் ஆயிருக்கு. பட் இப்படி நீங்கள் வந்து பண்ணுறது என்னன்னாக்கா உங்களுக்கு வந்து ஃபுல் கேல்குலேஷன்ஸ் இந்த பார்ட் இங்கே வந்து இதுக்கு ஒரு டைமென்ஷன்ஸ் இருக்குது, இதுலேருந்து எவ்வளோ டைமென்ஷன்ஸ் இருக்குன்றது இண்டிகேட் ஆகும். அதே நீங்கள் வந்து ரிவால்வ் ஆப்ஷன் எடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக இண்டிகேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இந்த போர்ஷனில் வந்து இப்படி வந்து ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணுங்கள். லைன் ட்ரா பண்ணிட்டோன்னு எனக்கு இது ஓவரால் 14 இருக்குது. ஸோ தட் 14 டிவைடட் பை 2 அன்றதை வந்து கேல்குலேட்டில் கூட நான் வந்து சாஃப்ட்வேரில் அப்ளை பண்ணிக்குவேன். அது 14 டிவைடட் பை 2 ஒன்று 7 mm இண்டிகேட் ஆகுது. அந்த 7 mm வந்து நான் ஃபஸ்ட்டு லைன் ட்ரா பண்ணிப்பேன். அது இந்த பாயிண்ட்லேருந்து எனக்கு இந்த பாயிண்ட்டுக்கு எனக்கு வந்து இங்கே பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க, எனக்கு வந்து 3 mm இண்டிகேட் ஆயிருக்கு. அதே இந்த பாயிண்ட் வந்து எனக்கு இந்த பாயிண்ட்டுக்கு இங்கே வந்து வந்துட்டோன்னே எனக்கு வந்து டெமிஷன்ஸ் எனக்கு அது ஓவராலாக இப்போ எனக்கு வந்து இங்கே வந்து 14 mm இருக்கு இல்லையா, அந்த 14 mm வந்துட்டு எனக்கு இந்த பாயிண்ட்டுக்கும் எனக்கு வந்து ஆல்ரெடி இங்கே 3 mm இங்கே இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் எனக்கு ஆல்ரெடி இங்கே 7 இருக்குதுன்னு தெரியுது. 7 - 3 கொடுத்த உடனே எனக்கு வந்து எனக்கு 7 - 3ன்றது கொடுத்துட்ட உடனே எனக்கு வந்து பார்ட் டைமென்ஷனுக்கு எது டைமென்ஷன்ஸ் வருதோ அதில் வந்துட்டு எனக்கு வந்து இது ட்ரா பண்ணுறதுக்காக ஏன்னாக்கா வந்துட்டு இங்கே ஒரு பாயிண்ட் அப்படி இருக்குது, இன்னொரு பக்கம் எனக்கு வந்து ஓவரால் எனக்கு வந்து டைமென்ஷன்ஸ் எனக்கு 8 கொடுத்துருக்காங்க. ஸோ தட் அப்போ எனக்கு வந்து 8னாக்கா இந்த பார்ட்லேருந்து இந்த பார்ட்டுக்கு எனக்கு அது 4 mm இண்டிகேட் ஆகுது. ஓகேங்களா, அதே நான் இப்படி கூட நான் கேல்குலேஷன்ஸ் பண்ணிக்கலாம். அதே எனக்கு வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஸோ தட் அந்த கேல்குலேஷன்ஸ் யூஸ் பண்ணுவேன். 8 mm என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா எனக்கு 4 mm இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் 4 mm. ஸோ தட் இந்த பாயிண்ட் எடுத்து அதே இந்த டச் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் இப்போ எனக்கு இந்த கர்வ் போர்ஷன் எனக்கு ட்ரா பண்ண மாதிரி இருக்குது. இது வந்து எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க, M10x1 கொடுத்துருக்காங்க. இந்த M10x1 வந்து எது இண்டிகேட் ஆகுதுனாக்கா நம்ம எனக்கு M10 வந்து எது இண்டிகேட் ஆகுதுன்னா எனக்கு வந்து நார்மலாக த்ரெட்டிங் இருக்குது தெரியுமா, த்ரெட்டிங் பிச் இது வந்து எனக்கு 10 mm வந்து இண்டிகேட் ஆயிருக்கு. அந்த நார்மல் டயா எனக்கு வந்து 10 இருக்குது. அந்த பிச் இது வந்து எனக்கு அந்த ரொட்டேஷன் பார்ட்டில் எனக்கு பிச் இருக்குது. அது வந்து எனக்கு டிஸ்டன்ஸ் 1 mm இண்டிகேட் ஆகுதுன்றது பார்ட் இருக்குது. இந்த பொசிஷன்ஸ் இங்கே எனக்கு 1 mm எடுத்துகிட்டு இண்டிகேட் பண்ணிட்டு அதை நீங்கள் எனக்கு 2.5 கொடுத்துட்டாங்க. டிஸ்டன்ஸ் 2.5க்கு இதை அட்டாச் பண்ணி அதே இந்த போர்ஷன்ஸுக்கு அட்டாச் பண்ணி ட்ரிம் பண்ணிடுவேன். ட்ரிம் பண்ணி இப்போ எனக்கு இந்த கனெக்டட் போர்ஷன்ஸை ஃபஸ்ட் என்ன பண்ணுவேன், ஜாயின் பண்ணிட்டேன்னு அதை நான் ரிவால்வ் ஆப்ஷன் எடுத்து சென்டர் ஆஃப் ஆக்சிஸில் வந்து நான் கொடுத்தேனாக்கா இந்த போர்ஷன்ஸ் எனக்கு நெட்டாக வந்து ட்ரா ஆகுது. ஓகேங்க, அண்ட் தென் இந்த மாதிரி பார்த்தது வந்துட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து இங்கே டிஸ்கஸ் பண்ணிடணும்னு சொல்லி நம்ம இமேஜில் வந்துட்டு ஓகேங்களா இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். பக்கத்தவங்க வந்துட்டு நம்ம மெக்கானிக்கல் ட்ராயிங்ன்றது பிளேலிஸ்ட்டெல்லாம் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டில் வந்துட்டு பாருங்கள் இந்த பார்ட்ஸ் எல்லாம் எப்படி வந்து இண்டிகேட் பண்ணுறதுன்றது. அந்த நம்ம வந்துட்டு இப்போ நம்ம வந்து இப்போ பார்ட்ஸ் மெக்கானிக்கல் அவங்களுக்கு சென்ட் பண்ணுறதுனாக்கா நம்மளுக்கு வந்து ஜிடிஎன்டி சிம்பிள்ஸ் வந்து இண்டிகேட் பண்ணுவோம். அந்த ஜிடிஎன்டி சிம்பிள்ஸ் வந்து இண்டிகேட் ஆகிருக்கு, எதுக்கு எது இண்டிகேட் ஆகிருக்குன்றதை வந்துட்டு நம்ம வந்து இதை டிஸ்கஸ் பண்ணி போட்டுருவோம். இந்த சிம்பிள்ஸை வச்சு தான் நம்ம மேனுஃபேக்சருக்கு வந்துட்டு நம்ம வந்து பார்ட்டை வந்து சென்ட் பண்ணுறது. ஓகே, இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுப்போம். அண்ட் திஸ் இஸ் சைனிங் ஆஃப் சந்தோஷ் வித் CAD NEST RR. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.